மனுஷன் உருவாக்கின இப்போ இருக்கிற அதிவேகமான ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னால ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 27,000 ட்ரில்லியன் கால்குலேஷன்ஸ் பண்ண முடியுமா? ஸோ ஒரு மனுஷன் உருவாக்குற ஒரு மெஷின் இவ்வளோ தூரம் செயல்பட முடியும் அப்படின்னா அந்த மனுஷன் எந்த அளவுக்கு தன்னுடைய ஆற்றலை உள்ள வச்சிருப்பான்றதை புரிஞ்சுக்கணும். அதாவது நமக்குள்ளேயும் கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரில்லியன் நியூரான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷனை கடத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் நியூரான்ஸ்னு சொல்லுவோம். அந்த நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம சினாப்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ள ரொம்ப வேகமாக நடக்குது. இந்த நம்பர்ஸ்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த வால்யூமை உருவப்படுத்த மட்டும்தான். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் வேகமாக ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கலாம். ஸோ இது இங்கே பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடல் இன்னைக்கு செயல்படுறதுக்கு உண்டான அந்த இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள ஆட்டோமேட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது நம்ம செய்கிற எல்லா செயல்களும் கான்ஷியஸ் ஆக்டிவிட்டி கிடையாது. நிறைய விஷயங்கள் அதாவது உடலுக்குள் நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஆட்டோமேட்டட். நம்ம சாப்பிட்டா அந்த உணவு செரிக்கணுன்றதுலேருந்து அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணுன்ற வரைக்கும் நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணுறதில்ல. ஸோ ஒரு அன்கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டேஷன் தான் எல்லாமே. அதே மாதிரி தான் நமக்குள்ளே உருவாக்குற எண்ணங்களும் நம்ம சென்சஸ் மூலிமா ரொம்ப வேகமாக இயற்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. இதில் கடைசியாக ஒரு 4 ஸ்டெப்ஸ், அதாவது நம்ம ட்ரீம்ஸை எப்படி நம்ம கான்ஷியஸ் கூட கனெக்ட் பண்ணி அது ரியாலிட்டியில் கொண்டு வருது அப்படின்றத ஒரு 4 ஸ்டெப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு எண்ண ஓட்டம் நம்ம வாழ்க்கையில் எப்படி ரியாலிட்டியில் வருது, அதில் இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம சேனல் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பாஸ்ட் வீடியோஸ் கொஞ்சம் பாருங்கள், ஈர்ப்பு விதியை பற்றி புரிஞ்சுப்பீங்க. ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனுஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரே ஒரு கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் தான். நம்ம ஃபஸ்ட்டாக சாப்பிட்றோம், தூக்கம் வந்தால் தூங்குகிறோம், இல்லை நம்ம தேவைகளை செஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது நம்ம ரொட்டீன் போட்டு வச்சுருக்குமே தவிர நம்ம மூளைக்கும் உடம்புக்கான கனெக்ஷன் அப்படின்றது கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு செரிக்கிறதுலேருந்து அது ஹீட்டாக கன்வெர்ட் ஆகணுமா, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணுமா, நம்ம நடக்கும்போது அதுக்கு மசில் மாஸ் தேவையா, இல்லை அதுக்கு உண்டான ப்ரோட்டீன்ஸ் தேவையா, இல்லை வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஒரு உணவை கொடுத்தா நம்ம உடல்னால கம்ப்ளீட்டாக அதை டைசெக்ட் பண்ணி உடம்புக்கு தேவையான விஷயங்களை பிரித்து கொடுக்க முடியுது. அப்படிங்கிறப்போ இது அவ்வளோ ஈஸியான ஒரு ஆட்டோமேஷன் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கலாம், அதில் இருக்கிற டெப்த்தை புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது நமக்குள்ளே உருவாகிற எண்ணமும் அதே மாதிரி தான். உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடிஞ்சுட்டா, அதாவது ஆட்டோமேஷன்னா இங்கே நம்ம எண்ணத்தில் எப்படி சொல்லுவோம்னா நம்ம 5 சென்சஸ், கேட்கறது, பார்க்கறது, உணர்றது, ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறது சொல்லுவோம். ஸோ இந்த 5 சென்சஸ்க்கும் நம்மளுடைய கனவு இதுதான், ஆசை இதுதான் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சுட்டா இதுவும் ஒரு கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. நம்ம குடும்பத்துடைய தேவை, நம்ம குடும்பத்துடைய அவசியம் அப்படின்றது ஒரு சர்டைன் அமௌண்ட் இருக்குது. ஆனால் அடுத்த நாள் உங்களுக்கு புரியுது நம்ம வாழ்க்கை தரம் மேலே வருது, நமக்கு அவசியங்கள் அதிகமாகுது. அப்படிங்கிறப்போ நைட்டு வரைக்கும் அந்த கம்பெனியை கம்ஃபர்டபுளாக பார்த்த கான்ஷியஸ் இன்றைக்கி வேறு மாதிரி பார்க்குது. ஸோ அப்போது நம்ம கான்ஷியஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு தேவையோ ஒரு பயத்தையோ உருவாக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி எதை பார்க்கணும், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும், எப்படி உணரணுன்றதை மாறுது. நேற்று வரைக்கும் ஒரு சர்டன் விஷயங்களுக்கு நமக்கு பயமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னைக்கு ஒரு தப்பான நியூஸை நீங்கள் ஒரு சேனலில் பார்க்குறீங்க, அப்படி ஒரு பயம் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் விதைக்கப்படவே இல்லை. ஸோ அப்போது இன்னையிலிருந்து அந்த ஏரியா இல்லை அந்த விஷயத்தை நீங்கள் அணுகும்போது உங்களுடைய வழிமுறைகள் மாறுது, உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாற ஆரம்பிச்சிருச்சு. நேற்று வரைக்கும் இந்த டைமில் இந்த இடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கான்ஷியஸ் இன்னைக்கு இல்லை அது வேண்டான்றதை உள்ள பர்மனெண்ட்டாக கிளாரிஃபை பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நமக்குள்ளே ஏற்படுற எண்ணங்கள் தொடர்ந்து அதுக்கப்புறமா நடக்க இருக்கிற செயல்களை மாற்றி அமைக்குது, நம்மளுடைய முடிவுகளை மாற்றுது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், எப்படி உடம்புக்குள்ளே ஒரு ஆட்டோமேஷன் நடக்குதோ அதே மாதிரி நம்ம எண்ணங்களும் ஆட்டோமேட் பண்ணப்பட்டது தான். நம்ம ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி நினச்சிக்கணும். நம்ம மூளை தேவையான விஷயங்களை உள்ள அடுக்கி வச்சிருக்கு, அதை செயல்படுத்துறதுக்கான திட்டமும் அந்த வழிகளையும் நம்ம எண்ணத்தின் மூலம் உள்ள செலுத்துகிறோம். ஸோ அப்போது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அளவுக்கு அதிவேகமாக நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஏன்னா நீங்கள் பார்க்குற எத்தனையோ பேர் இன்னைக்கு 40 வயசில் சக்ஸஸ் ஆகிருக்காங்க நீங்கள் சொன்னால் கூட
இன்றைக்கி 21 வயசுலேயோ 25 வயசுலேயோ சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது வாழ்க்கை எவ்வளோ வேகமாக நம்ம ஜெயிக்க முடியுன்ற கேள்விக்கு அந்த தனிநபருடைய தேவையும் அவருடைய ஆற்றல் அவரை புரிஞ்சுக்கிற விதமும் தான் இங்கே வந்து அதை நிர்ணயிக்குதுன்னு சொல்லலாம். நம்ம எண்ணங்களை ஆட்டோமேட் பண்ண முடிஞ்சிட்டா, நம்ம கான்ஷியஸ்க்கு நம்ம தாட் ப்ராசஸை புரிய வைக்க முடிஞ்சிட்டா நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமாக மாறுன்றது தான் இங்கே நான் சொல்ல வரேன். சரி, இப்போ நம்ம வந்து நம்ம எண்ணங்களை வந்து வேகமாக மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்க முடியும், நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை வேகப்படுத்த முடியும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதில் பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு எண்ணத்தை மைக்ரோ மேனேஜ் பண்ணுறது. நான் ஒரு விஷயத்தை வந்து எனக்குள்ளே உருவாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோலை உருவாக்குறேன். அந்த கோலை வந்து என் கான்ஷியஸ்னை எஜுகேட் பண்ணுறேன். ஆனால் நம்ம அதோடு நிறுத்த மாட்டோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டம் என்ன பண்ணுது, அந்த விஷயத்தை மைக்ரோ மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கும். இது எப்படி நடக்கும், இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, இல்லை சயின்ஸையும் தாண்டி நமக்கு என்னென்னா அது நடக்காமல் இருக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் நமக்குள்ளே கற்பனை உருவாக்கி வச்சுருப்போம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நமக்கு இலக்குகளுக்கு எகெயின்ஸ்டான தாட்ஸ் நம்ம நிறையா வச்சுருப்போம், நெகட்டிவ் பிலீஃப்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு தாட்டை நீங்கள் விதைக்கும் போது நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதை மைக்ரோ மேனேஜ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து கேள்வி கேட்போமா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி டைஜஸ்ட் ஆகுன்ற கேள்வி நமக்கு வருமா? இல்லை, நமக்கு தெரியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆட்டோமேட்டிக்காக டைஜஸ்ட் ஆக போகுது, அதுக்கான ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஃபுட்டு உள்ளே போய் என்ன நடக்குதுன்றது கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனில் நம்ம தாட்ஸை கவனித்து நீங்கள் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் எங்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணுமா, நம்ம வந்து எப்பவுமே நல்லதை மட்டும் யோசிக்கணுமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம தாட்ஸ் ஆர்கனைஸ் பண்ண முடியாது, அது மாதிரி நம்மளுடைய மூட்ஸ் ஆர்கனைஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டோம்னா நம்ம அந்த ரிசல்ட்டுக்கு உண்டான தேவைகள் செய்கிறோமா, அதை நோக்கி போகிறோமான்னு தான் பார்க்கணுமே தவிர அந்த எண்ணத்தை சுற்றி நடக்கிற நெகட்டிவ் பாசிட்டிவ்ஸை மைக்ரோ மேனேஜ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து தான் மேனிஃபெஸ்டேஷன் லேட் ஆகிறதுக்கு அதை ரொம்ப கண்காணிக்கிறோம், அந்த தாட்டை வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோன்றது தான் இங்கே காரணம்னு புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு எஃபர்ட்லெஸ் மேனிஃபெஸ்டேஷன் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுன்றதை சிம்பிளாக ஒரு 4 ஸ்டெப்ஸில் சொல்கிறேன். இதில் வந்து ரொம்ப டீப் டவுன் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பற்றி பேச போகிறது இல்லை. அது மேலோட்டமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தாட் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகி மேனிஃபெஸ்ட் ஆகுது, அதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணணுன்றதை மட்டும் இங்கே சொல்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு ப்ராக்டிசஸ்க்கும் தனித்தனியாக நம்ம வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம், அதில் செக் பண்ணுங்கள். இதில் ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் என்னென்னா, எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுற ஒரு பேசிக்கான ஏரியா என்ன வேணுன்றதில் தெளிவில்லாமல் இருக்குது. என்ன எனக்கு வேணும், என்ன அவசியம், என் லைஃப் எங்கே போகணும், இது நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் பேசின வரைக்கும் ஒரு 60-70% பேர் தான் லைஃப்பில் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு முதல் என்ன வேணும்னே தெரியல. நீங்கள் தொலைச்சி தேடுற பொருளை யாராவது எடுத்து கொடுக்கணும்னா கூட அந்த பொருளை உங்களால் எப்படி இருக்குன்னு விவரிக்க தெரியணும். அதாவது இப்போ கான்ஷியஸ்க்கு நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு தெரியல, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் இலக்குகளை கிளியராக வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு முதல்ல அது புரியுதோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம சென்சஸ் வேலை செய்யும்னு புரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் ஒரு சிஸ்டம்க்கு வந்து ஒரு வேலை கொடுக்குறீங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, கூகுளுக்கு ஒரு சர்ச் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்ச் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் தலையும் சொல்லலை வாலும் சொல்லலை, நடுவில் இருக்கிற 2 வேர்ட்ஸை மட்டும் சொன்னால் கூகுள்னால் அதுக்கான ஆன்சரை கரெக்டாக கொடுக்க முடியாது. சிம்பிள் சேம் மேனர் தான். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் உங்கள் கான்ஷியஸ்னால புரிஞ்சிக்க முடியல. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேனே, நிறைய பேர் தனக்கு ஒரு வேணும்னு நினைக்கிற விஷயத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், இல்லை ஒரு ஹாப்பியான வாழ்க்கை வாழணும், ஒரு பிடிச்ச ஜாபுக்கு போகணும். அதாவது நீங்கள் சொல்கிற அந்த எலிமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா குவான்டிஃபை பண்ண முடியாது, அளவிட முடியாது. ஒரு அபரிமிதத்தை பற்றி பேசுகிறது, ஒரு அபண்டன்ட்டை பற்றி பேசுகிறது, அது ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் கூட கான்ஷியஸ்க்கு அந்த கிளாரிட்டி இல்லை. ஸோ நம்ம தேவைகள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோ நம்ம வாழ்க்கை எவ்வளோ வேகமாக இருக்கும்னு புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் தாட்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும். உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போகணும், வேகமாக இருக்கணும். மேனிஃபெஸ்டேஷன் நினச்சிங்கன்னா அது சின்னதோ ரொம்ப பெருசோ அது செகண்டரி, அது உங்கள் விருப்பப்படி நீங்கள் அமைச்சிக்கலாம். ஆனால் அது என்னன்னு தெரியாமல் நம்மளால் அந்த இடத்துக்கு நம்ம எண்ணங்களை செலுத்த முடியாது. எண்ணங்களை செலுத்த முடியாட்டி வாழ்க்கையில் அது ரியாலிட்டியில் வராது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த எஃபர்ட்லெஸ் மேனிஃபெஸ்டேஷனுக்கு, இப்போது நம்ம ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வெறும் ஒரு விஷுவல் திங்கிங் மாதிரி பார்க்கக்கூடாது. நிறைய பேருக்கு இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, நான் ஆசைப்படுற விஷயத்தை டெய்லி நினச்சி பார்ப்பேன், டெய்லி அதை இமேஜின் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. சரி, இங்கே ப்ராப்ளம் கான்ஷியஸ்க்கு என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு டீப்பாக உள்ள உணர்றீங்களோ அதை நீங்கள் வந்து கான்ஷியஸ்க்கு இதுதான் என் வாழ்க்கைன்னு நீங்கள் காமிச்சு எஜுகேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுதியான செயல்பாடுகள் வாழ்க்கையில் இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பெரிய ஒரு பொருளை அடையிறதுக்காக விருப்பம் எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு தெரியும் என்னுடைய வருமானம் அதுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாதுன்ட்டு. ஆனால் நான் வேலையை மாற்ற மாட்டேன், நான் அப்ஸ்கில் பண்ணிக்க மாட்டேன், இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நேரத்தை ஒதுக்க மாட்டேன். அப்படிங்கிறப்போ கான்ஷியஸ்க்கு என்ன புரிதல் இருக்கும் அப்படின்னா, நீ வந்து சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்க, உன் ஆசைகள் எதுவுமே வந்து ரியாலிட்டியில் என்னால் வந்து கொண்டு வர முடியாது. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் எந்திரிச்சு பஸ் ஸ்டாப்புக்கு கூட போக மாட்டீங்க.
ஸோ எப்படி அந்த பஸ் வந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ கான்ஷியஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா, இமேஜினேஷனில் கிரியேட் பண்ணுற விஷயத்துக்கு ரியாலிட்டியில் தான் போய் தேடும். அது எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யார் மூலமாக கிடைக்கும், அதை பற்றி யார் பேசுகிறான்னு தேடும். நீங்கள் அந்த இடத்துக்கும் போக மாட்டீங்க, அந்த ரியாலிட்டியில் அதுக்கான ஸ்கோப்பையும் காமிக்க மாட்டீங்க. அப்படின்ட்டா என்ன புரிஞ்சுக்கலாம், எதிர்பார்க்குற அளவுக்கு உங்கள் ரியாலிட்டியில் அதுக்குண்டான எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது நம்ம என்ன கனவு வச்சுருக்கிறோமோ அந்த கனவை நம்ம கான்ஷியஸ்க்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு தளத்தை உருவாக்கி கொடுக்கணும். அதாவது ஏதாவது ஒரு முயற்சியோ அதை சார்ந்த செயல்களோ செஞ்சுக்கிட்டு இருங்கன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இந்த ப்ராசஸ் நீங்கள் ஆரம்பித்து இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் அதுக்கான வேலை செய்கிறதுக்கு இடம் கொடுங்க. எப்பவுமே நம்ம ஒரு ஆசையை சொல்லும்போது அதுக்கு பின்னாடி ஃப்ரஸ்ட்ரேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதை ஓவர் டூ பண்ணக்கூடாது. அந்த தேவையை திரும்ப திரும்ப துரத்தக்கூடாது. இந்த லெட் கோன்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ நமக்குள்ளே ஒரு ஆசையை உருவாக்கி அதுக்குண்டான செயல் திட்டங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கான வாய்ப்புகள் நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கோம். அதுக்குண்டான செயல் பிளான் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதை நம்ம கவனிக்க மாட்டோம். சில நேரங்களில் ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டாக இருப்போம். அப்போ நான் நினச்சது நடந்துருச்சான்னு கேட்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு அப்சஷன் கிரியேட் ஆகி அந்த இலக்குக்கு எதிரான எண்ண ஓட்டங்களை உள்ள உருவாக்கிடுவீங்க. ஸோ நம்ம தாட்ஸ் எஃபர்ட்லெஸ்ஸாக மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஆசையை உருவாக்கி அதுக்குண்டான செயல்கள் செஞ்சுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பின்னாடி ப்ரெஷர் போடாதீங்க. அதாவது நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக கிரியேட் ஆகுது, அதுக்கு பின்னாடி நிறைய கேள்விகள் உருவாகுது அப்படின்னா அது தப்பான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். ஸோ இக்னோர் அண்ட் மூவ் ஆன். ஒரு ஆசையை உருவாக்கி அதை விதைச்சிட்டு அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டுருங்களே தவிர அது திரும்ப திரும்ப கொஷின் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை சந்தேகப்படாதீங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட்ன்றது இந்த ப்ராசஸில் ரொம்ப ரொம்ப அவசியம். நான் என்னோட லாங்குவேஜில் சொல்லணும், ஒரு பிளைண்ட் பிலீஃப்னே வச்சுக்கோங்களேன். இது நம்பிக்கை சார்ந்த பயிற்சி இல்லை, பட் இது நிறைய பேருக்கு தேவைப்படுது. பிகாஸ் நமக்குள்ளே உருவாக்குற அந்த எண்ணத்தை சந்தேகப்பட்டோம் அப்படின்னா திரும்ப மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப லேட் ஆகும். 4வது முக்கியமான விஷயம், அதாவது கடைசி விஷயம்னு சொன்னால், எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு பின்னாடியும் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் நமக்கு கண்டிப்பாக வேணும். இப்போது ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையை நான் பெருசாக அமைச்சுக்கணும்னு ஆசைப்படும் போது என்னுடைய ரொட்டீன் நான் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. என்னுடைய ரொட்டீன் பெரிய அளவுக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு பர்சனாக இருந்தால் என் ஆசைகள் பெருசாகி அதுக்குண்டான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்போது என்னுடைய வேலை 10 மணி நேரமாக ஆகலாம். ஆனால் அதை ஏற்றுக்கிற மென்டாலிட்டி நமக்கு இருக்காது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பேசிக் ஜாபில் உட்காந்துட்டு உங்கள் லைஃப்பை கஷ்டத்தோடு ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் அமையாமல் அதுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம். ஆனால் அது நடக்கும்போது அதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அதை ஈர்த்துக்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மனப்பாங்கு நமக்கு வேணும்னு சொல்லுவேன். இதை என்ன ஹெல்ப் பண்ணும், இது எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, இப்போ இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது, நன்றியோடு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகுதுன்னு சில பேர் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் உங்களுடைய எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷனில், நான் ஒரு பர்சனை என் வாழ்க்கைக்குள்ளே பார்ட்னராக கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி, அந்த ரிசல்ட் அடையிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்ப்பீங்க, சின்ன சின்ன ஒரு சேட் மூமெண்ட்ஸ் பார்ப்பீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அலையன்ஸ் அமையாமல் போகலாம். ஸோ அப்போது அந்த ஃபெயிலியர்ஸை இக்னோர் பண்ணுறதோட சேர்ந்து அதுக்கு கிரேட்ஃபுல்லாகவும் இருந்துருங்க. அதாவது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதில்ல, ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் இருக்குதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, ஃபெயில் ஆகிட்டிங்களா, இட்ஸ் ஓகே, அப்ரிஷியேட் இட் அண்ட் ஷோ கிரேட்ஃபுல் டு தட் பர்டிகுலர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு நடக்கிற விஷயங்கள் நமக்கு பிடிக்காத இருக்கும்போது நம்ம அதையும் குறை பேச ஆரம்பிச்சிருவோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசீவிங் பார்ட் நீங்கள் போகும்போது என்ன ஆகிடும், எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக உருவாகும். நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே ஒரு புது விஷயத்தை ஈர்க்க முடியாது. இருக்கிற வேலையை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே ஒரு புது வேலைக்குள்ளே போக முடியாது. ஸோ இப்போ இந்த ஹோல் ப்ராசஸ் நடந்து உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் கிடைக்கும்போது நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இல்லைன்னா அதை உங்கள் சென்சஸ்னால் உணர்ந்து வாங்க முடியாது. ஸோ அப்போது நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகாமல் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நடக்காதுன்றது தான் நான் ஹோலாக இந்த ப்ராசஸில் சொல்ல வரேன். உங்களுக்கு என்ன வேணுன்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்குண்டான ரொட்டீனில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. உடனே ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா ஓடணுமான்னு நான் சொல்ல, உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன இன்றைக்கி முடியும், அதை ரொட்டீனில் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ப்ளஸ் எந்த ஒரு பெரிய ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிவிட்டு கோல் பின்னாடி ஓடாமல் அதை லெட் கோ பண்ணுங்கள். 4வது விஷயம், நீங்கள் ஒரு ப்ராசஸில் கிரேட்ஃபுல்லாக இருந்து அந்த அடைய விரும்புகிற அந்த விஷயத்தின் மேலே நன்றியோடு இருந்தால் மட்டும்தான் அது உங்ககிட்ட வரும். ஸோ அப்போ இது ஒரு எஃபர்ட்லெஸ் மேனிஃபெஸ்டேஷனுக்கான வழின்னு நான் சொல்கிறேன். ஒரு எண்ணத்தை விதைக்கும் போது அது வேகமாக மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா இந்த விஷயங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நடந்த சில குயிக் மேனிஃபெஸ்டேஷன் விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இருந்திருக்கும். சில பேர் இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரதுக்கு முன்னாடி இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனே தெரியாமல் நிறையா நான் அடைஞ்சேன், அப்போல்லாம் குயிக்காக இருந்துச்சு, இப்போ சம்டைம்ஸ் டிலே ஆகுதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா
அன்கான்ஷியஸாகவே நம்ம ஒரு விஷயத்தின் மேலே கம்ப்ளீட் ட்ரஸ்டோடையும் ஒரு ஹாப்பியான எதிர்பார்ப்போடையும் இருப்போம். சில இடங்களில் பயம் கலந்த எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அப்போ டிலே ஆகும். ஸோ அப்போது ஒரு எஃபர்ட்லெஸ் மேனிஃபெஸ்டேஷனுக்கு இப்போ நான் சொன்ன 4 விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொரு இலக்குகளுக்கு அப்ளை பண்ண முடியுதான்னு பாருங்கள். இது நான் மேலோட்டமாக சொன்ன விஷயங்கள் தான். இதை தாண்டி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. இதை பற்றின சந்தேகங்கள் எது இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம சிந்தனையால் ரொம்ப பவர்ஃபுல்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம சிந்திக்கிற நமக்குள்ள எமோஷனலாக கொண்டு வர எந்த ஒரு எண்ணமும் மேனிஃபெஸ்ட் ஆகும்னு புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் மட்டும் மேனிஃபெஸ்ட் ஆகாது, நம்ம யோசிக்கிற தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்களும் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அப்போது நம்ம சிந்தனை நமக்கு தேவையான விஷயங்கள் மேலேயும் வாழ்க்கைக்கு அவசியமான விஷயங்கள் மேலேயும் இருந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப வேகமாக மாறும். ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.